பகல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இந்த தோல் தொந்தரவானது நைட் ஆனா அரிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸ்க்ராட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. தூக்கமே கெட்டு போகுது. இதுக்கு என்ன காரணம்? நைட்டு மட்டும் நம்மளுடைய தோல் தொந்தரவு, இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாகுதுன்னா, நம்ம பாடியில ஏற்படுற சில ஹிடன் சேஞ்சஸ் தான் காரணம். அது என்னென்னங்கிறதையும், இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில வரலாங்கிறதையும் இந்த வீடியோல சிம்பிளா பார்க்கலாம். முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் நைட்ல அதிகமாகும். இந்த டெம்பரேச்சர் மாற்றம் ஏற்படுறப்ப நம்மளோட ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அதனால ஆல்ரெடி இன்ஃப்ளேம்டா இருக்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். ஸோ அதனால அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் ஏசியில் இருக்கிறப்ப கூட இந்த தோல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு எரிச்சலும் அரிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். ரெண்டாவது காரணம், நம்ம பாடியில் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா, இது பொதுவாகவே இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். இது பகலில் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நைட் ஆனால் இந்த கார்டிசால் லெவல் கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த எக்ஸிமா, இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ், இச்சிங் இது அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். தென் மூணாவது, மைண்டு வந்து குவைட்டாக ஆரம்பிக்கிறப்ப இச்சிங் வந்து நம்ம அதிகமாக ஃபீல் பண்ணுவோம். பகலில் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, நிறையா வேலைகள், ஃபோன் கால்ஸு, ஒர்க்கில் வந்து உங்கள் மைண்ட் ரொம்ப பிஸியாக இருந்ததுன்னா நைட் ரெஸ்ட் எடுக்க போகிற டைமில் உங்களோட பாடி சென்சேஷன் அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால தான் இந்த தோல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு எக்ஸிமா, சோரியாசிஸ் இல்லை வேறு தோல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நைட் டைமில் இச்சிங் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் உங்களோட எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் வந்து ஸ்கின் அதிகமாக பாதிக்கும். நான் பார்க்குற நிறைய எக்ஸிமா பேஷண்ட்ஸோடைய முக்கியமான ரூட் காஸ் என்னவாக இருக்கும்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதாவது எதர் ஓவராக திங்க் பண்ணுவாங்க, இல்லைனா எமோஷன்ஸை ரொம்ப சப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒர்க் ப்ரெஷர், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூ. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. எப்பயுமே உங்களோட ஸ்கின்னுக்கும் உங்களோட நர்வஸ் சிஸ்டமுக்கும் ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் உண்டு. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல நிறையா ஃப்ளேரப்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் அக்யூட் எக்ஸாபரேஷன் சொல்லுவாங்க. நாள்பட்ட தொந்தரவு கூட அந்த டைமில் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். தென் ஃபைனலாக அஞ்சாவது விஷயம், இந்த சைக்கிள், இச்சிங் ஸ்க்ராச்சிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. முதல்ல உங்களுக்கு இச்சிங் ஆரம்பிக்கும், தென் அதை ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிங்க, சொரிய தொடங்குவீங்க, தென் அதனால் உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகும், தென் அதனால் இச்சிங் எகெயின் ஸ்டார்ட் ஆகும். இந்த சைக்கிள் இதை வந்து பிரேக் பண்ணியே ஆகணும். நீங்கள் அதிகமாக ஸ்க்ராட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் பேரியர் வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த ரெட்னஸ் இல்லை டார்க்கனிங், இன்ஃப்ளமேஷன் அதனாலேயும் உங்களுக்கு டெவலப் ஆகலாம். ஓகே, இந்த தொந்தரவு இருக்கிறப்ப எந்த மாதிரி சப்போர்ட் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்கின் கேர். ஸ்கின் கேரில் என்னென்ன பண்ணணும்? ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்காதீங்க, மைல்டான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். தென் ஃப்ராக்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது ரொம்ப வாசனை உள்ள பொருட்கள், அந்த க்ரீம்ஸை அதிகமாக உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணாதீங்க. நம்பர் 2, ஸ்லீப் என்விரான்மெண்ட்டு. நீங்கள் தூங்க போகிற இடத்த ரொம்ப கூலாக மெயின்டைன் பண்ணுங்கள். தூங்குறப்ப காட்டன் ட்ரெஸ், ப்ரிஃபரபிளி காட்டன் ட்ரெஸ் போட்டு தூங்குங்க. மூணாவது, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். அதாவது முதல்ல நம்ம ஸ்கின் கேர் பார்த்தோம், ரெண்டாவது ஸ்லீப் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், இப்போ மூணாவது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? உங்களோட ஸ்க்ரீன் டைமை குறைச்சே ஆகணும். தென் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மூணாவது மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்கார ட்ரை பண்ணுங்கள். தென் நாலாவது, உங்களோட ட்ரிகர்ஸ் என்னென்னங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். நிறைய காரணங்கள் இருக்கும் உங்களுடைய ஸ்கின் தொந்தரவை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு. அது ஏதாவது ஃபுட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, இல்லை டஸ்ட் எக்ஸ்போஷர்லையா, இல்லை வேர்வை ஜாஸ்தியானா வருதா, இல்லை எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரிகர் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கலாங்கிறத பார்த்தோம். அஸ் அ ஹோமியோபதி டாக்டராக ஹோமியோபதியில் இது எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணுவோன்னா, இது ஸ்கின் சர்ஃபேஸ் மட்டும்தான் ப்ராப்ளம்னு எடுத்துக்க மாட்டோம். ஒவ்வொரு பேஷண்ட்டையும் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கின் தொந்தரவு இருக்குது, எந்த டைமில் அதிகமாகுது, எந்த டைமில் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் என்ன, அவங்களோட ஸ்ட்ரெஸ் என்ன, அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி ஓவராலாக அசஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதனால தான் லாங் டேர்ம் ரிலீஃப் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, எதனால ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள்.